ஹாய், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பார்க்கலாங்களா? நம்ம வந்து வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். வீட்டில் உள்ளவங்கள நம்ம அதே மாதிரி ட்ரீட் பண்ணுறோமா? வெளியிலேருந்து இப்போது நம்ம வெளியில் போய் யார்ட்டையாவது பேசும்போது வி வாண்ட் டு பி குட். நம்ம ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸாக வி ஆர் டூ குட். நம்மளே நம்ம கவனித்து பார்த்தா நம்ம 2 முகம் வச்சுருக்குறோம். வெளியில் வந்து யாரையாவது பார்க்கும்போது நம்ம ஒரு ஸ்மைலிங் ஃபேஸாக வச்சுட்டு நம்மளோட பெஸ்ட்டை மட்டும்தான் மற்றவங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் வீட்டில் பார்த்திங்கன்னா வி ஆர் வெரி நாட் அத்தென்டிக் அப்படின்ற பேரில் வி ஆர் நாட் ஸ்மைலிங். குழந்தைங்க ஏதாவது பண்ணால் அப்படியே முறைச்சி பார்க்குறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்மள கூட இருக்கிறவங்களே கண்டுக்காதது. நம்ம அம்மாக்கிட்டே பார்த்திங்கன்னா நம்ம சில நேரம் நான் என்னால் கோவத்தை காட்டலான்னு சொல்லிட்டு த வே வி டெல் தெம் சம்டைம்ஸ் இட் பிகம்ஸ் ரூட். அப்புறம் ஸ்ட்ரேஞ்சர் யாராச்சும் வந்து நல்லது பண்ணால் வி கோ அண்ட் டெல் தெம், ஓ யூ ஆர் ஸோ குட். நமக்கு ரொம்ப தூரமாக இருப்பாங்க, பட் சொல்லும் போது வி வாண்ட் டு ப்ரைஸ் தெம் அண்ட் வி வாண்ட் டு குட் நேம் ஃப்ரம் தட். ஸோ நம்மளை அவங்கள போய் வாழ்த்துவோம். பட் நம்ம வீட்டில் நமக்காக பண்ணுறவங்கள நம்ம எத்தனை பேர் வாழ்த்திருக்கோம்? நம்ம ஜென்டிலாக இருக்கிறோமா? நம்ம அப்பாவே நமக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, பட் நம்ம பண்ணாத விஷயத்தை தான் பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். இது நம்ம நல்லா திங்க் பண்ணி பார்த்தோன்னா நம்ம மற்றவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு முன்னால் we should try to be good in our own home. அது எத்தனை பேருக்கு மிஸ்ஸிங் அப்படின்றது we need to take care of. ஏன்னா ஒரு கம்யூனிட்டி இஸ் மேட் ஆஃப் சொசைட்டிஸ் அண்ட் த சொசைட்டி இஸ் மேட் அப் ஆஃப் ஃபேமிலிஸ். ஸோ ஒரு ஃபேமிலியில் எல்லாம் வந்து வெல் செட்டாக எல்லாத்தோட மைண்டும் வி ஆர் லவபிள் டு ஈச் அதர். அஃப்கோர்ஸ் கோவம் வந்தால் காமிக்கலாம், பட் நம்ம கூட இருக்கிறவங்க தானே பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படின்ற வார்த்தையே வேண்டாங்க. பிகாஸ் லைஃப் இஸ் வெரி ஷார்ட். ஐ மீன் எவ்ரி திங் இஸ் அன்பிரடிக்டபிள். ஸோ நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் the more we give love and we express it in gentle words, and the more we are more satisfied with the purpose of our life. நம்ம யோசிச்சு பார்த்து இதை ஃபாலோ பண்ணலாமா?